ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த்தி தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கீமா கொத்துக்கறி பண்ணுவோம்ல, அதில் பருப்பு போட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். நல்ல கறியை கொத்தி எடுத்துக்கோங்க. நல்ல கொத்துக்கறி கடையிலே அப்படி கட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் கடையில் வாங்கலை, பீஸாகவே வாங்கிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் தான் நம்ம கீமா பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா கத்தியை வச்சு கொத்துனீங்கன்னா அது கடையில் தர மாதிரியே ஆயிரும். குக்கர் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் பட்டை, வாசனைக்காக இந்த 4 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், அதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இதோட 1.5 தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வசங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்துக்கறி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க.
யூஸ்வலாக கழுவுற மாதிரி கழுவாமல் வடியில் போட்டு கழுவிக்கோங்க. அப்புறமா வத்தத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். வத்தத்தூள் மட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன், மற்ற எல்லாமே 1/4 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். நல்லா கிளறிக்கோங்க. இது கடலைப்பருப்போ நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு போட்டு கீமா வைக்கும்போது அது வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சவுத் சைடு நம்ம சைட்லலாம் இந்த கடலைப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவோம். நார்த் சைட்லலாம் வந்து பட்டாணி யூஸ் பண்ணுவாங்க. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு கறியை வந்து 2 விசில் விட்டுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பட்டாணியை ஆட் பண்ணி வேக வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த பட்டாணி ரொம்ப கழிஞ்சு போயிடும். இதோட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காயும் கசகசாவும் அரைச்சது. கசகசா வந்து வயிற்று புண்ணுக்கு நல்லது. நீங்கள் நார்மலாகவே கறி ஆக்கும் போது அதை ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. யூஸ்வலாக கறி ஆக்குற மாதிரி தான் கீமாவும். ஆனால் இதில் வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணுறதால இன்னும் நல்ல டேஸ்ட்டும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். சில இதில் வந்து சோம்பு ஆட் பண்ணுவாங்க தாளிக்கும் போது. சிலருக்கு அது பிடிக்காது, அதனால் விட்டுருலாம். கால் கப் தண்ணி. அரை லெமன். இதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு மூடிடுங்க. மூடி ஒரு 3 விசில் வச்சா போதும். எல்லாமே சூப்பராக வந்துடும். மூணு விசில் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி எல்லாம் நல்லா வெந்துடும். இதை அப்படியே ஒரு பரட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு கீமா ரெடி.